ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அக்ஷென்ச்சரில் ஹெல்த் ஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து அசோசியேட் ரோலுக்கு ஃப்ரெஷர்ஸாக ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஃப்ரெஷர்ஸை ஹையர் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் கேட்டிருக்காங்க, ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள. ஆக்சுவலி இது என்ன ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் ஆப்ரேஷன்ஸில் அசோசியேட் அப்படிங்கிற ஒரு ரோல் தான். ஸோ இந்த ரோல் யார் யார் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷர்லேருந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் வரைக்கும் எலிஜிபிள். ஸோ இந்த ஜாப் எங்கே நமக்கு லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் லொக்கேட் ஆயிருக்கு. ஓகே, இந்த கம்பெனி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அக்ஷென்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. ஸோ இது வந்து வேர்ல்டு வைல்டு ஃபுல்லாக இருக்க கம்பெனி. லைக் டயர் 2 கம்பெனி லைக் டிசிஎஸ், ஜோஹோ, விப்ரோ, சிடிஎஸ் அந்த மாதிரி ஒரு கம்பெனி. அக்ஷென்ச்சர் எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க வந்து ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட்டில் தான் அசோசியேட் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஐடின்னு சொல்ல முடியாது, நான் ஐடின்னு சொல்ல முடியாது, நல்ல ஒரு ஜாப் தான். ஸோ ஆக்சுவலி இந்த ஜாபுக்கான டிஸ்கிரிப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்கில்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட், ஹெல்த் கேர் யூட்டிலைசேஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட் தெரிஞ்ச பேசிக் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஹெல்த் கேர் தெரிஞ்சிருந்தாலே போதும், ஹெல்த்தை பற்றி தெரிஞ்சிருக்கணும், சம்திங் ஃபிட்னஸ் அந்த மாதிரி தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெசிக்னேஷன், உங்களோட ரோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் ஆப்ரேஷன்ஸ் நியூ அசோசியேட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ரோல், இதுதான் உங்கள் ரோல். ஸோ அதுக்கப்புறம் ஜாப் லொக்கேஷன், நம்ம வந்து செலக்ட் ஆனதுக்கப்புறம் எங்கே ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்கன்னா, நமக்கு வந்து பெங்களூரில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன், இதுதான் மெயின். ஸோ குவாலிஃபிகேஷன் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனி கிராஜுவேஷன், 12th ஸ்டாண்டர்ட் ஆர் பியூசி ஆர் ஹெச்எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது எனி கிராஜுவேஷனாக நீங்கள் எந்த டிகிரி வேணால் முடிச்சிருக்கலாம், அதுக்கப்புறம் 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதும். அப்படி இல்லைனா பியூசி, அதாவது நம்ம வந்து அந்த காலத்தில் பியூசின்னு இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ்எல்சி மீன்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹெச்எஸ்சி, ஹையர் செகண்டரி ஸ்கூல் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷர்ஸ் டு 1 இயர்ஸ் கேண்டிடேட்ஸ் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம், எலிஜிபிள். ஸோ இதில் வந்து யாராலும் அப்ளை பண்ணலாம். ஸோ இது அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸோ இந்த அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, அபவுட் அக்ஷென்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அக்ஷென்ச்சர் இஸ் அ குளோபல் ப்ரொஃபஷனல் சர்வீஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கம்பெனியோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பற்றி இந்த டீட்டெயில் தான் இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வாட் வுட் யூ டூ, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க கிளைண்ட்டுக்கிட்ட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கிளைண்ட்டோட ஹெல்த்தை வந்து நீங்கள் வந்து ட்ராக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக நீங்கள் பண்ணுற மாதிரி ஹெல்த் கேர் ஆப்ரேஷன்ஸில். ஸோ அதுக்கப்புறம் வாட் வி ஆர் லுக்கிங் ஃபார், உங்ககிட்ட இருந்து அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, அதாவது ஜாப்க்கு எடுக்கிறாங்க, அந்த ரோலுக்கான அந்த கேண்டிடேட்டுக்கிட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் கேர் யூட்டிலைசேஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெல்த் கேர் ரிப்போர்ட்லாம் வந்து கேதர் பண்ணுறது, கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எபிலிட்டி டு ஒர்க் வெல் இன் அ டீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டீமில் வந்து நீங்கள் வெல் பெர்ஃபார்மடாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக கேட்டிருக்காங்க. அடாப்டபிள் அண்ட் ஃப்ளெக்சிபிள், அந்த டீமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அடாப்டபிள் அண்ட் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கமிட்மெண்ட் டு ஈக்குவாலிட்டி, கமிட்மெண்ட் டு குவாலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களோட கமிட்மெண்ட் வந்து குவாலிட்டியாக இருக்கணும், நீங்கள் சொன்ன டைமுக்கு வந்து உங்களோட ப்ராஜெக்டை டெலிவரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸ் ஓரியன்டேஷன் அப்படின்னுக்காங்க. அதுக்கப்புறம் ரிட்டன் அண்ட் வெர்பல் கம்யூனிகேஷன் மச் நீடட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரிட்டன் அண்ட் வெர்பல் கம்யூனிகேஷன், உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் எழுதவும் தெரிஞ்சிருக்கணும், இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்டாக பேசவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ளூவெண்ட்டாக பேசணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் பிகினராக இருந்தால் கூட ஓகே தான். We are looking for voice candidates who are able to conversation and providers and United States. அதாவது இது வந்து நான் ஐடி தான் பேசிக்காக. ஸோ உங்களுக்கு வந்து வாய்ஸ் கேண்டிடேட்ஸ்னாவே நான் ஐடி தான். ஸோ நீங்கள் வந்து யூஎஸ் கிளைண்ட்ஸ் கிட்ட வந்து கண்டிப்பாக கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கிளைண்ட்டோட இன்சூரன்ஸ் ஹெல்த்தை ப்ராபிலிட்டி பண்ணுறது, அதுக்கப்புறம் அவங்களோட அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இன் திஸ் ரோல்ஸ் யூ ஆர் ரெக்வயர்ட் டு சால்வ் ரொட்டீன்ஸ் ப்ராப்ளம்ஸ், அதாவது கிளைண்ட் கேர் ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் ரொட்டீனாக சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். மேனேஜிங் இன்கமிங் ஆர் அவுட் கோயிங் டெலிஃபோனிக் கால்ஸ் அண்ட் இ ரிவ்யூஸ் ஆர் ஃபேக்ஸஸ் இன்க்ளூடிங் ட்ராக் ஓப்பனிங் ஆஃப் கேசஸ் டேட்டா என்ட்ரி இன்டு கிளைண்ட் சிஸ்டம். அதாவது இந்த ரோல்ஸ்க்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்கமிங் காலை நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து ரிவ்யூ கொடுக்குற மாதிரி இருக்கும். மேனேஜிங் இன்கமிங் ஆர் அவுட் கோயிங் டெலிஃபோனிக் கால்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது கிளைண்ட் கிட்ட இருந்து வர காலை நீங்கள் வந்து அட்டன் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து ரிவ்யூஸ் கேட்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வர ஃபேக்ஸை வந்து நீங்கள் வந்து உங்களோட டிஎல்ஆர் டீம் மேனேஜ்மெண்ட் கிட்ட கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டேட்டா என்ட்ரி சம்திங் ரோல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் டிட்டர்மைன்ஸ் கான்ட்ராக்ட் வெரிஃபை எலிஜிபிலிட்டி அண்ட் பெனிஃபிட்ஸ், அதாவது அந்த கிளைண்ட்டோட எலிஜிபிலிட்டி அந்த பெனிஃபிட்ஸை வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கண்டக்ட்ஸ் ஏ த்ரூ ப்ரொவைடர் ரேடியஸ் சர்ச் இன் அ கிளைண்ட் சிஸ்டம், ஃபாலோ அப் இன் அ ப்ரொவைடர் ரெஃபரல்
கிவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செக்ஸ் பெனிஃபிட் ஃபார் ஃபெசிலிட்டி பேஸ்டு ட்ரீட்மெண்ட், அதாவது கிளைண்ட்டுக்கு வந்து நீங்கள் பேசிக்ஸாக அவங்களோட ஹெல்த்தை செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன்ஸ் பேசிக்காக என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனி கிராஜுவேஷன் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி எந்த கிராஜுவேஷனாக இருந்தாலும் ஓகே, எந்த டிகிரியாக இருந்தாலும் ஓகே, அதர்வைஸ் நீங்கள் +2 முடிச்சிருந்தாலும் ஓகே, பியூசி முடிச்சிருந்தாலும் ஓகே, அதர்வைஸ் நீங்கள் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சர்டிஃபிகேட் முடிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ், அதுக்கப்புறம் ஈக்குவல் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் பேசிக்காக நமக்கு தேவையில்லை. ஸோ இப்போ வந்து நம்ம ஜாப்க்கான ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அவங்க ஸ்கில்ஸ் என்னென்ன கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே பார்த்தோம். ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸோ இங்கே இருக்கு அப்ளை நவ் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்குது. இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து லாகின் பண்ண சொல்லிட்டு கேட்டிருக்கோம். ஸோ லாகின் வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தால் கிரியேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்ளை நவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அக்சென்சர்லேருந்து நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா ஓகே, இல்லை அப்படின்னு சொல்லிட்டுனா புது கேண்டிடேட்டாக அப்படி இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த அக்கௌண்ட்டை சைன் அப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு எதுவுமே தேவையில்ல. உங்களோட மெயில் ஐடி அதுக்கப்புறம் உங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்தா மட்டும் போதும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு மெயில் ஐடி தான் கேட்பாங்க. அந்த மெயில் ஐடி நீங்கள் வேலிடான மெயில் ஐடி கொடுத்துடணும். ஸோ மெயில் ஐடி கொடுத்ததுக்கப்புறம் அந்த மெயில் ஐடிக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வரும். அந்த வெரிஃபிகேஷன் கோடை வந்து நீங்கள் இந்த அக்கௌண்ட்டில் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வெரிஃபை ஆயிரும், இமெயில் வெரிஃபை ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களோட காண்டாக்ட் நம்பர் கேட்பாங்க. காண்டாக்ட் நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கொடுக்கணும். ஸோ அந்த மொபைல் நம்பரில் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து இந்த வெப்சைட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே மெயில் ஐடி அண்ட் வந்து காண்டாக்ட் நம்பர் ரெண்டுமே வெரிஃபை ஆயிரும். வெரிஃபை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் அக்சென்சரில் அஃபிஷியலாக எந்த ஜாப் வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை நவ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாப்பப் வரும், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஸோ இதை எஸ் கொடுத்துட்டு ஸோ இப்போ வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்ளை ஃபார் தி ஜாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த ஜாப்புக்கு ரோலுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ ஸோ அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெஸ்யூம் அப்லோடு கேட்டிருக்காங்க. ஸோ ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெஸ்யூம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அப்லோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களோட ரெஸ்யூம்ஸ் வந்து இந்த வெப்சைட்டில் அப்லோட் ஆகும். அதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதுவே ஃபெச் பண்ணிக்கும். ஸோ அப்லோடு கொடுக்குறேன். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அது ஃபெச்சிங் ஆகுது. ஃபெச்சிங் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த அப்ளை நவ் அப்படின்னு சொல்லி அந்த பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அப்ளை ஃபார் தி ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த ரோலுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ ஸோ அந்த ரோலுக்கான டிஸ்கிரிப்ஷன் வந்து இங்கே வந்துடும். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ உங்களோட ரெஸ்யூம்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஸ்யூம்ஸில் இருக்க நேமே அதுவே ஆட்டோமேட்டிக், உங்களோட ரெஸ்யூம்ஸில் இருக்க டீட்டெயில்ஸை ஆட்டோமேட்டிக்காக அது ஃபெச் பண்ணிக்கும். ஃபர்ஸ்ட் நேம் ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் பண்ணிடுச்சு, லாஸ்ட் நேமே ஃபெச் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் ஜெண்டர் வந்து நீங்கள் என்ன ஜெண்டரோ அந்த ஜெண்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த் வேலிடான டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடி இருக்குல்ல, வேலிடான இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ்லி ஒர்க்டு அட் அக்சென்ச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் அக்சென்ச்சரில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களோட வேலிடான பின்கோடு கேட்டிருக்காங்க. உங்கள் அட்ரஸ் பின்கோடு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட பின்கோடு கேட்டிருக்காங்க. உங்களோட வேலிடான பின்கோடு என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பர்மனன்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. உங்களோட வீட்டு அட்ரஸை கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க கரெக்டாக. ஸோ மொபைல் நம்பர் என்டர் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்னோட அடுத்த கட்ட டீட்டெயில்ஸ்க்கான இது மூவ் ஆகுது, அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து மூவ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அட்வான்ஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மில் நம்ம என்னென்ன ஃபில்அப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேரேஜியல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சா இல்லை சிங்கிளாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நான் சிங்கிள், அதனால என்ன சிங்கிள்னு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸ் நேம், உங்களோட ஃபாதர்ஸ் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்தியா இருந்தால் இந்தியா கொடுத்துக்கோங்க, இல்லை அதர் கண்ட்ரி இருந்தால் அதர் கண்ட்ரி கொடுத்துக்கோங்க. அதாவது அதர் கண்ட்ரியில் இருக்கீங்க, இப்போ அதர் கண்ட்ரியில் இருந்தீங்கன்னா அதர் கண்ட்ரி கொடுத்துக்கோங்க. ஸோ ஸ்டேட், இந்தியாவில் எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஓகே, மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் தமிழ்நாடாக தான் இருப்பீங்க. ஸோ தமிழ்நாடாக இருந்தால் தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க. இல்லை அதர் ஸ்டேட் பீப்புள்ஸ் வீடியோஸை பார்க்குறவங்களா இருந்தால் கூட அங்கே அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் அவங்களும் அதர் ஸ்டேட்டுன்னு கொடுத்துக்கோங்க. அதர் ஸ்டேட்டில் நீங்கள் என்ன ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சிட்டி கொடுத்துருக்காங்க. அந்த சிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சிட்டியில் இப்போ வந்து நேட்டிவ், உங்களோட நேட்டிவ் நீங்கள் எந்த சிட்டியில் இப்போதைக்கு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த சிட்டியை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேஷனாலிட்டி, நீங்கள் வந்து உங்களோட மதர் டங், உங்களோட நேஷன் வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்தியா, மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் இந்தியன்ஸாக தான் இருப்பீங்க. ஸோ அதனால் இந்தியன்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த சிட்டிசன்ஷிப், நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அந்த சிட்டிசன்ஷிப்பை நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இந்தியாவாக தான் இருக்கும் பேசிக்ஸ் பீப்புள்ஸ்க்கு. ஸோ அதனால் இந்தியாவை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நோட்டீஸ் பீரியட். ஓகே, நோட்டீஸ் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து உங்களோட இன்டர்வியூ ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கால் லெட்டர் வந்துருச்சு, அதாவது ஆஃபர் லெட்டர் வந்துருச்சு. ஆஃபர் லெட்டர் வந்ததுக்கப்புறம் ஸோ இப்போ நீங்கள் வந்து ஜாபில்
அவங்க ஆஃபர் லெட்டர் கொடுத்ததுலேருந்து நீங்கள் ஜாப் எப்போ ஜாயின் பண்ண போகிறீங்க, அதாவது ஆல்ரெடி நீங்கள் வேறு ஒரு ஒர்க்கில் இருந்தீங்கன்னா அந்த ஒர்க் வந்து 3 மாதம் வந்து நோட்டீஸ் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் நோட்டீஸ் பீரியட் கொடுத்ததுலேருந்து 3 மாதம் கழிச்சு தான் ரிலீவ் ஆகணும். ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து நோட்டீஸ் பீரியட் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஓகே, இல்லை எனக்கு வந்து ஆஃபர் லெட்டர் அமிச்சது வந்து ஒரு 15 நாள் டைம் வேணும் அப்படின்னு கேட்கறதுனால இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷர்னு போட்டுருங்க. அப்புறம் கரண்ட் ஆனுவல் சேலரி, இப்போ கரண்ட்டாக நீங்கள் வந்து என்ன சேலரி வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் வாங்கினீங்கன்னா ஓகே, இல்லைனா இல்லைன்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டட் ஆனுவல் சேலரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க, அதாவது அக்செஞ்சரில் இந்த ரோலுக்கு செலக்ட் ஆகிட்டிங்கன்னா இந்த ரோலுக்கான சேலரி வந்து நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க அக்செஞ்சர் கம்பெனிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உங்கள் ஸ்கில்ஸுக்கு ஏற்ற சேலரியை நீங்கள் வந்து வேலிடாக இதில் என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ ப்ரைமரி ஸ்கில்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஃபெச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு பாஸ்போர்ட் இருந்தால் பாஸ்போர்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்க கேண்டிடேட்டாக இருந்தால் இதை போட்டுக்கோங்க. அப்படி இல்லை ஃப்ரெஷர்னா ஃப்ரெஷர்னு போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், நீங்கள் யூஜி படிச்சிருந்தா அந்த ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் போட்டுக்கோங்க. அதர்வைஸ் நீங்கள் பிஜி படிச்சிருந்தா அந்த குவாலிஃபிகேஷனை போட்டுக்கோங்க. நீங்கள் எந்த இயர் கிராஜுவேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் எந்த இயர் கிராஜுவேட் ஆனீங்களோ அந்த இயரை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து போட்டுக்கோங்க, வேலிடாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ பேன் நம்பர், அதாவது உங்களோட பேன் நம்பர் இருக்கா, உங்களுக்கு பேன் இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பேன் மீன்ஸ் பேன் கார்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஆதார் கார்டு பேன் கார்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேன் கார்டு இருந்தால் எஸ்ன்னு கொடுத்துட்டு உங்களோட பேன் கார்டு நம்பரை இங்கே வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதாவது உங்களோட பேன் கார்டு நம்பர் இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் என்டர் லிஸ்ட் ப்ரொவைடட் காலேஜ் ஆர்கனைசேஷன், உங்களோட காலேஜ் நேம்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது உங்களோட காலேஜ் நேம் கேட்டிருக்காங்க. அந்த காலேஜ் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட காலேஜ் நேம். ஸோ அந்த காலேஜ் நேம் வந்து நீங்கள் இதில் வேலிடாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹவு டிட் யூ ஹியர் அபவுட் திஸ், இந்த ஜாபை நீங்கள் எப்படி கேள்விப்பட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நான் வந்து யூடியூப்பில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. அதாவது சோஷியல் மீடியாவில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி மேபி எனி திங், அதாவது நீங்கள் வந்து டிசபிலிட்டி பர்சனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ டிசபிலிட்டி பர்சனாக இருந்தால் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க. டிசபிலிட்டினா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. டிசபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லினா நோன்னு கொடுத்துக்கோங்க. ஐ மீன் டிசபிலிட்டி மீன்ஸ் ஊனமுற்ற பீப்புள், அதாவது டிஃபெண்டம் பீப்புள்ஸ் அவங்கள தான் மென்ஷன் பண்ணுறாங்க இந்த இடத்துல. ஸோ அதனால் டிசபிலிட்டி பீப்புள்ஸாக இருந்தால் எஸ்ன்னு கொடுத்துருங்க, இல்லைன்னா நோன்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ எம் வில்லிங் டு கன்சிடர் அதர் ஜாப் ப்ரொஃபைல்ஸ், உங்களுக்கு இந்த கம்பெனியில் அதர் ஜாப் ப்ரொஃபைல் இருந்தாலும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அப்ளை ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அப்ளை ஆயிரும். ஸோ அப்ளை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபர்தராக மெயில் வரும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபர்தராக அந்த அக்செஞ்சர்லேருந்து மெயில் வரும். ஸோ இன்டர்வியூ ப்ராசஸ் என்ன, நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தராக மெயில் வரும். அப்படி இல்லைனா அவங்க ப்ரொஃபைல் சூட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்குமே வந்து மெயில் வரும். வி ஆர் நாட் ரெக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் வந்துடும். ஸோ மெயில் வந்ததுக்கப்புறம் என்ன ஸ்டெப்போ அதை நீங்கள் வந்து ஃபர்தராக மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஜாப் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனும் பார்த்தோம். ஸோ இதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஜாப் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதாவது ஃப்ரெஷராக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது நான் ஐடியில் போகணும், அதாவது எனக்கு கோடிங்கே தெரியாது, நான் வந்து நான் ஐடியில் தான் போகணும், எனக்கு வந்து வேலைலாம் ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பீப்புள், அந்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இந்த ப்ரொஃபைல் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ரொம்பவே ஆக்சசிபிளாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அவங்க கண்டிப்பாக இந்த ஜாபுக்கெலாம் அப்ளை பண்ணலாம். ஸோ அதாவது கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பீப்புள்ஸ், உங்கள் கேங் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஷேர் பண்ணி அவங்கள அப்ளை பண்ண சொல்லுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.